ஒரு ஸ்கூல்ல போட்டோ டே செலிப்ரேஷனுக்காக அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒவ்வொரு கிளாஸையுமே வந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லி டிசைட் பண்ணினோம். அந்த கிளாஸ்ல படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் சில கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம். ஒரு கிளாஸ்ல இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை ஒரு செட்டையன் ஈவன் நம்பர். ஸோ ஒரு கிளாஸ்ல வந்து குறைஞ்சது 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் படிப்பினோம். ஸோ அவைய வந்து நாங்க சரி சமனா பிரிச்சு 10 ரோவா நிப்பாட்டி போட்டோ எடுக்க போறோம். ஸோ அதே நேரம் அந்த கிளாஸ்ல வந்து படிக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்ல அரைவாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீல கலர்ல உடுப்பு போட்டிருக்கணும், மிச்ச அரைவாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிவப்பு கலர்ல உடுப்பு போட்டிருக்கணும். ஸோ நாங்க 2 ரோவா பிரிக்க போறோம்னு பார்த்தனாங்க. அதுல வந்து ஒரு ரோவுல வந்து தனிய நீல கலர் சட்டை போட்டாக்களாகவும் மற்ற ரோவுல வந்து தனிய சிவப்பு கலர் சட்டை போட்டாக்களாகவும் நாங்க அரேஞ்ச் பண்ணணும். அதே நேரம் செகண்ட் ரோ, அதாவது பின் ரோல நிக்கிறாள் ஹைட் வந்து அவருக்கு நேரம் முன் ரோல இருக்கிற ஹைட்டை விட கூடவே இருக்கணும். முன்னுக்கு நிக்கிறாள் ஹைட்டை விட பின்னுக்கு நிக்கிறாள் ஹைட் கூடவே இருந்தாதான் போட்டோல கிளியரா தெரியும். ஸோ நாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் ரோல நிக்கிறாள் ஹைட் அவருக்கு நேர ஃபர்ஸ்ட் ரோல நிக்கிறாள் ஹைட்டை விட கூட இருக்கிற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்க அரேஞ்ச் பண்ண போறோம். எங்களுக்கு அந்த கிளாஸ்ல படிக்கிற சிவப்பு கலர் சட்டை போட்டார்கள ஹைட்டும் நீல கலர் சட்டை போட்டார்கள ஹைட்டும் தனித்தனியமா தெரிவினோம். ப்ரோக்ராமிங் வேல சொன்னோம்னு சொன்னா சிவப்பு கலர் சட்டை போட்டார்கள ஹைட்டை ஒரு அறைக்குள்ளையும் நீல கலர் சட்டை போட்டார்கள ஹைட்டை வந்து ஒரு அறைக்குள்ளையும் உங்களுக்கு தெரிவினோம். இந்த 2 அறையையும் வச்சுக்கொண்டு இந்த கைட்லைன்ஸுக்கு அடங்குற மாதிரி நாங்க போட்டோ எடுக்கலாமா இல்லாத, அதாவது இந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்க அரேஞ்ச் பண்ணி போட்டோ எடுக்கலாமா இயலாதான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷனை பற்றி தான் இன்றைக்கு வீடியோல நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ உதாரணத்துக்கு ரெட் கலர் ஷர்ட் போட்டுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹைட் ஒரு அறைக்குள்ளையும் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹைட் ஒரு அறைக்குள்ளையும் நான் போட்டு வச்சிருக்கிறேன். சோ இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா அந்த கிளாஸ்ல வந்து மொத்தம் 10 ஸ்டூடெண்ட்ஸ், அதுல 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க, 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க, சரி சமனான் தான் போட்டிருப்பீங்க. சோ இதை வந்து நாங்க இனி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு 2 ரோவா அரேஞ்ச் பண்ண போறோம். சோ எப்பவுமே வந்து பார்த்தோம்னு சொன்னா யார் ஹைட் கூடவே இருக்கிறாரோ, மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்லயே யார் ஹைட் கூடவே இருக்கிறாரோ அவரை தான் கொமனாவே போட்டோ எடுக்கிறதுக்கு பின் ரோல கொண்டே நிப்பாட்டினோம். இதுலயே வந்து மொத்தம் 10 ரோ. சோ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ, இதுல வந்து யார் ஹைட் மொத்த ஸ்டூடெண்ட்ஸ்லயே யார் ஹைட் கூடவே இருக்கிறாரோ அவரை கொண்டே நாங்க செகண்ட் ரோல நிப்பாட்டுவோம். சோ இதுல பார்த்தோம்னு சொன்னா யார் ஹைட் கூட இந்த 9 ஹைட் உள்ளார். சோ அவர் என்ன கலர் ஷர்ட் போட்டுக்கிறார்? ப்ளூ கலர் ஷர்ட். சோ ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கிற எல்லாருமே வந்து என்ன செகண்ட் ரோக்கு போயிடும். ஏன் ஒரே கலர் ஷர்ட் போட்டுக்கிற எல்லாருமே ஒரே ரோல இருப்பினோம். சோ 9 செகண்ட் ரோல இருக்கணும்னு சொன்னா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கிற எல்லாருமே வந்து செகண்ட் ரோவுக்கு போகணும். சோ ரெட் கலர் ஷர்ட் போட்டுக்கிறாள் வந்து ஃபர்ஸ்ட் ரோவுக்கு வருவினோம். சோ இந்த 9 ஹைட் உள்ள ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கிறாள் எங்களோட செகண்ட் ரோல நிப்பார். சோ ஃபர்ஸ்ட் ரோவில் இவருக்கு முன்னுக்கு யார் நிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இவரை விட ஹைட் குறைஞ்சால் தான் நிக்கலாம். எப்பவுமே இதுல இருக்கிற மெட்ரோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹைட் எல்லாமே வந்து இவரை விட குறைவே. நாங்க செலக்ட் பண்ணதே வந்து யார் கூட ஹைட் உள்ளாலோ அவரை தான் செகண்ட் ரோவுக்கு செலக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த முன்னுக்கு நிக்க போறாள் வந்து என்ன ரெட் கலர் ஷர்ட் போட்டிருப்பார். ஸோ இதுல இருக்கிற எல்லாருமே வந்து இதுக்கு பாசிபிள். ஸோ நான் எல்லாருமே வந்து இப்போதைக்கு மார்க் பண்றேன். எல்லாரும் ரெட் கலர் ஷர்ட். ஓகே, சோ இந்த 9 வரை நான் இதுல இருந்து தட்டுறேன். இனி நான் இதுல வந்து அடுத்த ஹைட் உள்ளால பாக்குறேன். இதுல வந்து அடுத்த ஹைட் உள்ள இந்த 6 ஹைட் உள்ளாள். சோ 6 ஹைட் உள்ள ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கிறாள். சோ 6 ஹைட் உள்ள ஆளுக்கு முன்னுக்கு யார் நிக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். சோ இதுல வந்து இந்த 8 வந்து இந்த 6 ஹைட்டுக்கு முன்னுக்கு நிக்கலாது. சோ மிச்சம் எல்லாருமே நிக்கலாம். ஓகே, சோ இதை வச்சு கொண்டு சொன்னோம்னு சொன்னாலே எப்படியோ வந்து நாங்க அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து அரேஞ்ச் பண்ணணும். சோ 6 ஹைட் உள்ள ஆளுக்கு முன்னால இந்த 8 ஹைட் உள்ள ஆள் நிக்கலாம்னு சொன்னா அவருக்கு பிறகு இருக்கிற ஒருத்தருக்கு முன்னாலேயே நிக்கலாம். ஏன் நாங்க அதுக்கு பிறகு இருக்கிற எல்லாமே வந்து 6 விட சின்ன. சோ 8 ஹைட் உள்ள ஆள் வந்து 6க்கு முன்னாலே நிக்கலாம்னா மற்றவருக்கு முன்னாலே நிக்கலாது. அதனால 8 ஹைட் உள்ள ஆள் வந்து யாருக்கு முன்னால நிக்கணும்? இந்த 9 ஹைட் உள்ள ஆளுக்கு முன்னால மட்டும்தான் நிக்கலாம். சோ இதுல வந்து 8 ஹைட் உள்ளால் தான் நிக்க. ஓகே, சோ இனி நாங்க இதுல வந்து இந்த 6 தட்டுவோம். இனி இதுவே ஹைட் உள்ளால் யார் வந்து 5 ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கிற 5 ஹைட் உள்ள. சோ இந்த 5 ஹைட் உள்ளவளுக்கு முன்னால யார் யார் நிக்கலாம்? 5க்கு முன்னால 5 ஈக்குவலா நிக்கலாது, இவரை விட சின்ன ஆள் தான் நிக்கலாம். சோ 1 3 4 தான் இவருக்கு முன்னால நிக்கலாம். சோ இவ ரெட் கலர் ஷர்ட் போட்டுக்கிறார். சோ இதுல வச்சு கொண்டு பார்த்தோம்னு சொன்னா 5 ஹைட் உள்ளால்
6 ஹைட் உள்ள ஆளுக்கு முன்னாலதான் நிக்கலாம். ஏன் 5 ஹைட் உள்ள 5 ஹைட் உள்ள ஆளுக்கு முன்னாலேயே நிக்கலாம்னு சொன்னா அவரை விட குறைஞ்ச ஹைட் உள்ள ஆளுக்கு முன்னால நிக்கவே இயலாது. சோ 5 ஹைட் உள்ள 6 ஹைட் உள்ள ஆளுக்கு முன்னாலதான் நிக்கலாம். ஓகே, சோ இனி அடுத்த ஹைட். சோ இவர்ல இருந்து 5 தூக்குவோம். இனி 4 ப்ளூ கலர் ஷர்ட். சோ 4க்கு முன்னால யார் நிக்கலாம்? 4க்கு முன்னால 4 நிக்கலாது. சோ இதுல 1 3 தான் நிக்கலாம். ரைட். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த 8 5 தூக்குப்பட்டுடுது. 8 நிப்பாட்டிட்டோம், 5 நிப்பாட்டிட்டோம். ரைட். சோ 1 3 பண்ணா 4 ஆள் வந்து நல்ல நிப்பாட்டணும். சோ 4 4க்கு முன்னால நிக்கலாம்னு சொன்னா அதுக்கு பிறகு நிக்கலாது. சோ 5க்கு முன்னாலதான் 4 நிப்ப. ரைட். இனி சோ இந்த 4ஐயும் நாங்க தட்டுவோம். இனி இதுல ஹைட் குறைஞ்சால் வந்து 10. 10 ப்ளூ ஷர்ட். ப்ளூ 2க்கு முன்னால யார் நிக்கலாம்? 3 நிக்கலாது. 1 மட்டும்தான் நிக்கலாம். சோ இதுல வந்து 3 நிப்ப. சோ பார்த்தோம்னு சொன்னா நாங்க அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரியே அரேஞ்ச் பண்ணிட்டோம். சோ நான் இதை வந்து ஒரு கிளியரா எழுதி போட்டு காட்டுறேன். சோ அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ளூ கலர் ஷர்ட் போட்டாக்கள் எல்லாரும் ஒரு ரோவில் நிக்கணும், ரெட் கலர் ஷர்ட் போட்டாக்கள் எல்லாரும் ஒரு ரோவில் நிக்கணும். அதே நேரம் செகண்ட் ரோல நிக்கிறாள் வந்து அதே குளத்துல நிக்கிற ஃபர்ஸ்ட் ரோல நிக்கிறாளை விட ஹைட் கூடுனதா இருக்கு. சோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அரேஞ்ச் பண்ணிட்டோம். சோ இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்க அந்த கைட்லைன்ஸ்ல போட்டோ எடுக்கலாம். ஓகே, சோ இந்த ஹைட்டை வச்சுக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னா இது என்ன ஆர்டர்ல இருக்குது? ரெண்டுமே டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து அவதார இன்புட்ஸ், அதாவது ரெட் ஷர்ட் ப்ளூ ஷர்ட் அந்த ஹைட்டின் அரேயை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல சோர்ட் பண்ணுவோம். சோர்ட் பண்ணா பிறகு அந்த அரேல இருக்கிற 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற 2 பேரையும் கம்பேர் பண்ணி எந்த கலர் வந்து செகண்ட் ரோ எந்த கலர் வந்து ஃபர்ஸ்ட் ரோன்றதை நாங்க டிஃபைன் பண்ணுவோம். ஏன் இந்த ரெண்டுமே தான் வந்து இந்த 2 ஷர்ட் கலர் ஷர்ட் போட்டாக்கள் வந்து ஹைட் கூடினாக்கள். சோ யார் ஹைட் கூடவோ அவதான் வந்து செகண்ட் ரோவுக்கு போவினா. சோ இதை வச்சுக்கோங்க சொன்னா ப்ளூ ஷர்ட். ஓகே, சோ 0 இண்டெக்ஸ் இருக்கிற ஹைட்டை கம்பேர் பண்ணி எந்த கலர் வந்து ஃபர்ஸ்ட் ரோ எந்த கலர் வந்து செகண்ட் ரோன்றதை தீர்மானிச்சுட்டு அதுக்கு பிறகு சேம் இண்டெக்ஸ்ல இருக்கிறார்கள் ஹைட்ல வந்து செகண்ட் ரோல நிக்கிறாள் ஹைட்டை விட ஃபர்ஸ்ட் ரோல நிக்கிறாள் ஹைட் ஈக்குவலா அல்லது பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா எங்களால் அந்த போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல வச்சுக்கொண்டே நாங்க சொல்லிடுவோம். எல்லாமே வந்து செகண்ட் ரோல இருக்கிற ஹைட்டை விட ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற ஹைட் வந்து சின்னனா இருந்துச்சுன்னு சொன்னா மட்டும் நாங்க இந்த போட்டோவை எடுக்கலாம்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஐடியா. கோடிங்குக்கு மூவ் பண்ணோம்னா போட்டோ எடுக்கலாம், அதாவது அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டோ எடுக்கலாத ஒரு எக்ஸாம்பிள பார்த்துட்டு நாங்க கோடிங்குக்கு மூவ் பண்ணுவோம். சோ நான் இதுல வந்து இந்த 6 வந்து 5 சேஞ்ச் பண்ண நான் ஸ்டார்ட்ல இருந்து அரையே வந்து சோர்ட் பண்ணாம நான் ஸ்டார்ட்ல இருந்து எப்படி செய்யணும் அப்படிதான் செய்து கொண்டு போறேன். ஓகே, சோ இதுல பார்த்தோம்னு சொன்னா ஹைட் கூடினால் வந்து என்ன 9. சோ 9 தான் வந்து செகண்ட் ரோக்கு போகுது. சோ ப்ளூ ஷர்ட் வந்து செகண்ட் ரோ, ரெட் ஷர்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரோ. சோ 9 ஹைட் உள்ள ப்ளூ ஷர்ட் போட்டால் வந்து செகண்ட் ரோல நிக்கும். சோ 9க்கு முன்னால வந்து அவரோட ஹைட் கொஞ்சம் பண்ணோம். சோ எல்லாருமே நிக்கலாம். சோ இதுல அடுத்த ஹைட் கூட வந்து 5 2 5 இருக்கு, ஏதாவது ஒரு 5 இருக்கிறேன். சோ இந்த 5க்கு முன்னால வந்து 5 குறைஞ்சல் தான் நிக்கலாம். சோ இந்த 8 நிக்கலாது, 5 நிக்கலாது, 1 3 4 தான் நிக்கலாம். ஓகே, இனி இதுல அடுத்ததும் வந்து 5 அது ப்ளூ ஷர்ட். சோ இந்த 5க்கு முன்னால 1 3 4 தான் நிக்கலாம். இனி அடுத்தது வந்து 4 ப்ளூ ஷர்ட். சோ இந்த 4க்கு முன்னால 4 குறைஞ்சதுண்டா 1 3 நிக்கலாம். இது ரெட் ஷர்ட். சோ அடுத்தது வந்து இதுல 10 சொன்னா ப்ளூ ஷர்ட். அவருக்கு முன்னால அவரோட குறைஞ்சதுன்னு சொன்னா தனியா 1 2 தான் நிக்கலாம். சோ இதுல வந்து இது ரெட் ஷர்ட். இதுல 1 நிக்கிறபடியா இதுல 3 நிப்பர். இதுல 1 நிக்கிறார் 3 நிக்கிறார். சோ இதுல 4 நிப்பர். 1 நிக்கிறார் 3 நிக்கிறார் 4 நிக்கிறார். சோ இதுல ஒரு தடவை நிக்கலாது. இதுல வந்து 5 அல்லது 8 நிக்கலாம். யாருனாலும் ஒரு ஆள் தான் நிக்கலாம். சோ இந்த இடத்துல வந்து யாருமே நிக்கலாது. இந்த இடத்துல வந்து 10 பொசிஷன் வருது. சோ நாங்க அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டோ எடுக்கலாது. இதை வந்து நாங்க சோர்ட் பண்ணி போட இருக்கா யோசிச்சு பார்ப்போம். சோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ண 0 இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணணும்னு சொன்னா ப்ளூ ஷர்ட் வந்து செகண்ட் ரோ. சோ அவருக்கு நேர நிக்க போறவர் வந்து 8 ஹைட் உள்ள ரெட் ஷர்ட் போட்டார். இனி இவற்ற
5 என்ற ஹைட் உள்ள பி என்ற ப்ளூ ஷர்ட் போட்டால் நிப்ப. சோ இவருக்கு நேர நிக்கிற ஆள் வந்து சேம் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஆள் வந்து என்ன 5. 5 வந்து 5க்கு ஈக்குவல் ஹைட் உள்ள ஆக்கள் வந்து சேம் குளத்துல நிக்க, அதாவது முன்னுக்கு பெண்ணுக்கு நிக்கலாது. சோ இந்த இடத்துல வச்சுக்கொண்டே நாங்க போட்டோ எடுக்கலாதுன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடலாம். மற்ற எந்த கண்டிஷனையுமே வந்து நாங்க செக் பண்ண தேவையில்லை. சோ அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க 2 ஷர்ட் போட்டாக்களையுமே வந்து சோர்ட் பண்ணிட்டு சேம் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஹைட்டை வந்து கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் நாங்க டிசைட் பண்ணிடுவோம். 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற ஹைட்டை வச்சுக்கொண்டு யார் முன்னுக்கு யார் பின்னுக்கு அதை வச்சுக்கொண்டு சேம் இண்டெக்ஸ்ல இருக்கிற ஹைட்டை வச்சுக்கொண்டு போட்டோ எடுக்கலாமா எடுக்கலாம்னு சேம் இண்டெக்ஸ்ல கம்பேர் எந்த இடத்துல எடுக்கலாம்னு சொல்லி வருதோ அந்த இடத்துலயே எடுக்கலாம்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். எல்லா இடத்துலயுமே எடுக்கலாம்னு வந்துச்சுன்னு சொன்னா நாங்க எடுக்கலாம்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, சோ இதான் வந்து ஐடியா. இதை எப்படி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடா மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். சோ நாங்க ஃபர்ஸ்ட் வந்து அவர் அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டோ எடுக்கலாமா எடுக்கலாதான்னு ஃபைன் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் எழுதுவோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இந்த 2 ரெட் ஷர்ட் ப்ளூ ஷர்ட்ஸ் இந்த 2 அரியையும் வந்து சார்ட் பண்ணணும் டிசெண்டிங் ஆர்டர்ல. இனி இந்த 2 அறையிலையும் 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற ஹைட்டை வச்சுக்கொண்டு எந்த கலர் ஷர்ட் போட்டாலும் வந்து ஃபர்ஸ்ட் ரோ, எந்த கலர் ஷர்ட் போட்டாலும் வந்து செகண்ட் ரோன்றதை நாங்க ஃபைன் பண்ண போறோம். எதனாலும் 3 கலரை ஃபைன் பண்ணணும்னு சொன்னா ஓகே, இந்த 2 கலர் தான். சோ ஃபர்ஸ்ட் ரோல வந்து ப்ளூன்னு சொன்னா செகண்ட் ரோ வந்து ரெட், ஃபர்ஸ்ட் ரோல வந்து ரெட்னு சொன்னா செகண்ட் ரோ வந்து ப்ளூ. ப்ளூ ஷர்ட் வந்து 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற ஹைட்டை விட ரெட் ஷர்ட்ல 0 இண்டெக்ஸ்ல இருக்கிற ஹைட் வந்து கூடன்னு சொன்னா செகண்ட் ரோ வந்து இது ரெட். சோ ஃபர்ஸ்ட் ரோ வந்து ப்ளூ. இல்லைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ரோ ரெட், செகண்ட் ரோ ப்ளூ. சோ இனி நாங்க வந்து அரேயை ஐட்ரேட் பண்ண போறோம். 2 அரேலையும் வந்து லென்த் வந்து சேம். சோ நாங்க எதா இருந்தாலும் ஒன்றின் லென்த்தை வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோல வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கலாம் நிக்குதுன்னு சொன்னா அவருக்கு பின்னுக்கு நிக்கிற ரெட் கலர் ஷர்ட் போட்டால் வந்து ஹைட் கூடவே இருக்கணும். சோ சப்போஸ் சேம் இண்டெக்ஸ்ல இருக்கிற ப்ளூ கலர் ஷர்ட் போட்டால் ஹைட் வந்து பின்னுக்கு நிக்கிற ரெட் கலர் ஷர்ட் போட்டால் ஹைட்டை விட கூடவா அல்லது ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா என்னால அவர் அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டோ எடுக்க இயலாது. எல்சன் சொன்ன என்ன ஃபர்ஸ்ட் ரோல நிக்கிற ஷர்ட் கலர் வந்து ரெட். சோ ஃபர்ஸ்ட் ரோல நிக்கிற ரெட்னு சொன்னா அவருக்கு நேர பின்னுக்கு நிக்கிற ப்ளூ கலர் ஷர்ட் போட்டால் ஹைட் வந்து கூடவே இருக்கணும். சோ சப்போஸ் பின்னுக்கு நிக்கிற அந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டால் ஹைட் வந்து முன்னுக்கு நிக்கிற ரெட் கலர் ஷர்ட் போட்டால் ஹைட்டை விட சின்னனா அல்லது ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா போட்டோ எடுக்க இயலாது. அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டோ எடுக்க இயலாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷர்ட் கலர் வந்து ப்ளூவா அல்லது ரெட்டா ஏதாவது ஒன்று இருந்து ஏதோ ஒரு கண்டிஷன்லையும் எங்களுக்கு ரிட்டர்ன் போல்ஸ்ன்றது வரையிலன்னு சொன்ன என்ன அர்த்தம், எங்களோட 2 அறையிலையும் வந்து சேம் இண்டெக்ஸ்ல இருக்கிறார்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோக்கு ஏற்ற மாதிரி ஹைட் வந்து ஓகேயா இருக்கு. அதாவது நாங்க வந்து அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டோ எடுக்கலாம். சோ இந்த ஃபோர் லூப் முடிஞ்ச பிறகு நாங்க ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணுவோம். சோ எங்களால அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டோ எடுக்கலாம். சோ இதான் வந்து அவர் அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க போட்டோ எடுக்கலாமா எடுக்கலாதான்னு ஃபைன் பண்றதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இதை வந்து நாங்க ரன் பண்ணி பார்ப்போம். சோ கேன் டேக் கிளாஸ் போட்டோ வந்து ட்ரூ. சோ நான் இதுல வந்து சேம் இதுல வந்து 6க்கு பதிலா 5 மாத்தினா எங்களுக்கு ஃபால்ஸ் என்றது வரணும். ஃபால்ஸ். ஓகே, சோ நாங்க போட்டோ அந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டோ எடுக்கலாமா எடுக்கலாதான்னு ஃபைன் பண்றதுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஓகே, இனி இந்த அல்கோரிதத்துக்கான டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் வந்து டைம் கம்ப்ளெக்சிட்டியை பார்ப்போம். சோ இதுல வந்து எங்களோட இன்புட் அரேண்ட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி டைம் எடுக்க போற கோடிங் பார்ட் எதுன்னு சொன்னா ஒன்று வந்து இந்த சோர்ட்டிங். சோ டிசெண்டிங் சோர்ட்டிங்கா இருந்தானே அசெண்டிங் சோர்ட்டிங்கா இருந்தானே அதுக்கான பெஸ்ட் டைம் என்ன என் லோகன். சோ இதுல வந்து 2 சோர்ட்டிங் நடக்குது. நாங்க 2 அரேயும் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல சோர்ட் பண்றோம். சோ அதுக்கான டைம் என்ன 2n log n. அடுத்தது வந்து எங்கட இந்த ஐட்ரேஷன். இந்த ஐட்ரேஷன் எத்தனை ஐட்ரேஷன் நடக்கும், எங்கட அரேல வந்து எத்தனை லென்த் இருக்கும், அரேல லென்த் ஏற்றுமே தான் எங்கட ஐட்ரேஷன் நடக்க போகுது. அது எந்த அரே என்ன ரெண்டுமே சேம் லென்த் தான். சோ n எலிமெண்ட் இருக்கும்னு சொன்னா n ஐட்ரேஷன் நடக்கும். சோ அதுக்கான டைம் வந்து n.
சோ இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வகைக்கு n log n ஓட ஒப்புடைக்குல நாங்க என்ன இக்னோர் பண்ணலாம். சப்போஸ் n log n-ம் n-ம் ஈக்குவலா இருந்தா கூட இது எப்படி வந்திருக்கும் 3n log n என்று சொல்லி வந்திருக்கும். ஓகே, சோ இனி நாங்க இதுல டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்க இந்த 3ன்றதை நாங்க டைம் காம்ப்ளெக்சிட்டில கொடுக்க மாட்டோம். சோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன we go of n log n. ஓகே, இனி இந்த அல்கோரிதத்துக்கான ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். சோ இதுல வந்து நாங்க எங்களோட இன்புட் அரேல எந்த கேட்ட மாதிரி ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வேரியபிள்ஸுமே நாங்க கிரியேட் பண்ணல. இவன் நாங்க சோர்ட்டிங் விட எங்களோட ஒரிஜினல் அரேயை தான் சோர்ட் பண்ணி அதே அரேயை நாங்க சேஞ்ச் பண்ணாங்களே ஒழிய புது அரே கிரியேட் பண்ணல. சோ இதுல வந்து சிக்னிபிகண்டான ஸ்பேஸ் எடுக்கக்கூடிய மாதிரியான எந்த ஒரு வேரியபிள்ஸையும் நாங்க கிரியேட் பண்ணாததால இதுக்கான ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன we go of 1. சோ இதான் வந்து இந்த அல்கோரிதத்துக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, சோ இன்றைக்கு வீடியோல அவன் தந்த கைட்லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்க கிளாஸோட போட்டோவை எடுக்கலாமா எடுக்கலாதான்னு எப்படி ஃபைன் பண்றது, அதுக்கு பின்னால இருக்கிற அல்கோரிதம் என்ன, அந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுதுறது, அந்த அல்கோரிதத்துக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். சந்தன காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும்.